Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் பிரம்மா அந்த போயத்துக்கு குவிஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து அதனுடைய டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் போட்டிருப்பேன். இட் இஸ் அ ஷார்ட் போம் தான். ஸோ இது வரைக்கும் அதை பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து இன்னுமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க குவிஸ்க்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் பிரம்மா? இட் இஸ் R.W. எமர்சன். ஸோ அவர் வந்து ஒரு கீ ஃபிகர் இன் ட்ரான்சென்டென்டலிசம். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவலில் கொடுத்துருக்கிறதுனால அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே வந்து கீழேயே கொடுத்துருப்பேன். ஸோ அதுவும் வந்து நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருந்தால் அந்த எக்ஸ்ப்ளனேஷனும் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஸோ செகண்ட் கொஷின், வாட் இஸ் த சென்ட்ரல் தீம் ஆஃப் பிரம்மா? இட் இஸ் டிவைன் யூனிட்டி அண்ட் இல்யூஷன் ஆஃப் டியூவலிட்டி. ஸோ டியூவலிட்டிலாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே நான் தான் அப்படின்ற மாதிரி காட் சொல்கிற மாதிரி, காட் தான் வந்து இதில் ஸ்பீக்கர். ஸோ காடே வந்து சொல்கிற மாதிரி இந்த போம் வந்து எழுதியிருப்பார் நம்ம எமர்சன். Which religion's philosophy influences the poem Brahma? So it is Hinduism. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் ஃப்ரம் பகவத்கீதா அண்ட் உபனிஷத், இது ரெண்டும் தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து உபனிஷத்துலேருந்து தான் எடுத்ததாக சொல்லியிருப்பாங்க. அவர் இதை படிச்சுட்டு தான் வந்து இந்த போம் எழுந்ததாக சொல்லுவாங்க. அண்ட் வந்து இதில் இன்னொரு இது பார்த்திங்கன்னா, நீங்கள் பகவத்கீதையில் வந்து கிருஷ்ணர் பேசுகிற இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, நீங்கள் இந்த மகாபாரதம் விஜய் டிவியில் போட்டதை பார்த்துருந்தீங்கன்னா கூட அதில் வந்து சொல்லியிருப்பார், எல்லாமே அனைத்தும் நானே, இதுவும் நானே அதுவும் நானே அப்படின்ற மாதிரி எல்லாமே நானேன்ற மாதிரி சொல்லியிருப்பார். அந்த கான்செப்ட் பேஸாக வச்சு தான் வந்து இந்த போம் வந்து இருக்கும். நெக்ஸ்ட், வாட் லிட்ரரி டிவைஸ் இஸ் மோஸ்ட் ப்ரிடாமினன்ட்லி யூஸ்ட் இன் த போம்? இட் இஸ் பேரடாக்ஸ். பேரடாக்ஸ் அப்படின்னா என்னென்னா, a situation or statement with two or more parts that seems change or impossible together. ஸோ ரெண்டு பொருத்தமே இல்லாத திங்ஸை வந்து டுகெதராக பார்க்குறது தான் வந்து பேரடாக்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபார் நியர் எல்லாமே ஒன்று தான், அதே மாதிரி ஃபர்காட்டன் ரிமெம்பர் எல்லாமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி காட் வந்து எல்லாமே எனக்கு ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இட் இஸ் பேரடாக்ஸ். The line, if the red slayer think he slays, reflects which concept? It reflects a Maya. ஸோ இதில் வந்து ரெட் ஸ்லேயர்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. இந்த ரெட் ஸ்லேயர்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நம்ம தமிழ் ஹிந்துயிசமில் வந்து பார்த்திங்கன்னா அழிக்கிற கடவுள் வந்து காளி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ காளி வந்து எந்த இதில் இருக்குன்னா, ரெட் கலரில் ருத்ர தாண்டவம் ஆடும்போது ரெட் கலரில் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த பேஸ் பண்ணி இது ரெட் ஸ்லேயர்னு சொன்னதாக ஒரு சில எக்ஸ்ப்ளனேஷன்ஸில் இருக்குது. ஸோ எதுக்கும் நீங்கள் வந்து இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. What does Brahma symbolize in the poem? It is the universal spirit. ஸோ பிரம்மா அப்படின்றது வந்து வெறும் நம்ம ஹிந்து கடவுளில் 4 முகங்கள் கொண்ட படைக்கும் கடவுள் பிரம்மா அப்படின்ற மாதிரி மட்டும் இல்லாமல் ஒரு யூனிவர்சல் ஸ்பிரிட், எல்லாருமே ஒன்று தான், எல்லா கடவுளும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி ஒரு யூனிவர்சல் ஸ்பிரிட் அப்படின்றது தான் வந்து பிரம்மான்ற மாதிரி சிம்பலைஸ் பண்ணியிருப்பார் இங்கே. What tone is maintained throughout the poem? So it is meditative. Which literary movement does எமர்சன் பிலாங் டு? ஸோ இட் இஸ் ட்ரான்சென்டென்டலிசம். ஸோ இது எந்த பீரியடில் இருந்தது, யூஎஸில் இருந்ததுன்றது உங்களுக்கு தெரியும். எந்த இயர் பீரியட்குள்ளே இது இருந்தது அப்படின்றதையும் நான் எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்லியிருப்பேன். அது என்னன்றது தெரிஞ்சுட்டு கமெண்ட்டில் போடுங்க. வாட் இஸ் த ரைம் ஸ்கீம் ஆஃப் த போம்? ஸோ இட் இஸ் ஏபி. இது என்னென்னா ஒரு குவாட்ரைன் 4 ஸ்டான்ஸாகவும் இருக்கும் இல்லைங்களா, 4 ஸ்டான்ஸாக இருக்கும். அந்த ஒரு ஸ்டான்ஸாவோட ரைம் ஸ்கீம் தான் இது. அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிடி, இஎஃப், ஜிஹெச் அப்படின்ற மாதிரி 4 இதுவும் இருக்கும். How many stanzas does the poem Brahma have? It is 4. What does Emerson mean by I am the doubter and the doubt? ஸோ நான் தான் சந்தேகப்படுபவனும் நான் தான் சந்தேகமும் நான் தான் அப்படின்னு சொல்கிறதுல என்ன சொல்கிறாருன்னா, he denies duality. ஸோ 2 இதெல்லாம் கிடையாது, 2 விதம்லாம் கிடையாது, எல்லாமே அனைத்துமே நான் தான், சந்தேகப்படுபவனும் நான் தான், அந்த சந்தேகமும் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. Which Upanishadic idea is reflected in the poem? It is Atman is Brahmam. Atman வந்து பார்த்திங்கன்னா, Atmanனா இண்டிவிஜுவல் சோல். ஸோ இண்டிவிஜுவல் சோல் எல்லாமே வந்து பிரம்மம் தான், எல்லாமே வந்து யூனிவர்சல் ஸ்பிரிட் தான், அது எல்லாமே எனக்குள்ளே தான் அடங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ், ஈவன் ஃபார் அனிமல்ஸ், நான் லிவிங் திங்ஸ், எல்லாமே வந்து என்னோட இதுதான், படைப்பு தான், என்னோட இதுதான், சக்தி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். What does the phrase shadow and sunlight are the same signify? Illusion of opposites. In which collection was Brahma first published? It is published in poems. And the poems collection எப்போ first published ஆச்சுன்னா 1857.
What is the effect of the first person narrative in Brahma? ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின். எந்த பர்சன் நரேட்டிவில் இருக்குன்னு கூட கேட்கலாம். அது ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவ். ஸோ ஹூ இஸ் த ஸ்பீக்கர்னு கேட்கலாம். இட் இஸ் பிரம்மா. ஸோ இது வந்து என்ன எஃபெக்ட் கொடுக்குது அந்த ஸ்பீக்கர் வந்து பிரம்மாவாக இருக்கிறதுனால அப்படின்னும் போது அத்தாரிட்டி ஆஃப் டிவைன் வாய்ஸ். Which poetic device enhances the abstract nature of the poem? It is symbolism. Which Indian text strongly influences the philosophy in Brahma? It is Bhagavad Gita. நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த கிருஷ்ணர் சொல்கிற இதெல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா இது ஈஸியாக உங்களால் வந்து கோரிலேட் பண்ண முடியும். What attitude does the poem convey towards death? It is transcendence. Transcendence அப்படின்னா experience or existence or experience beyond the normal or physical level. ஸோ நமக்கு வந்து இந்த உடம்புக்கு டெத்துன்றது இருக்குது, பட் ஆன்மாவுக்கு வந்து டெத்துன்றது கிடையாது. அது வந்து ஒரு இம்மார்டல் திங் அப்படின்ற மாதிரி இருக்கிறதா வந்து கன்வே பண்ணியிருப்பார். The poem dismisses which concept as illusionary. It is good and evil. ஸோ குட் ஈவில் எல்லாமே வந்து ஒரு illusion தான், இது அனைத்துமே நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். Which style best describes Emerson diction in Brahma? It is philosophical. Which best describes the poem's worldview? It is pantheistic. So pantheistic அப்படின்னா என்னன்னா holding or showing a belief that God is present in all things or God and the universe are the same. ஸோ இதுதான் வந்து pantheistic அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எல்லா திங்ஸுமே வந்து God தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் இது. அனிமல்ஸ் நம்ம இப்போ நார்மலாக வந்து பசுவை வந்து சாமியாக பார்ப்போம். எல்லா சாமிக்குமே ஒரு வாகனம் இருக்குது. புலியை வந்து சாமியாக பார்ப்போம். இந்த ஐயப்பன்லாம் வந்து புலி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லா அனிமல்ஸையும் சாமியாக பார்ப்போம். நான் லிவிங் திங்ஸையும் சாமியாக பார்க்குற அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. What is the effect of the poem's paradoxes? To express mystery of divine truth. What kind of poem is Brahma? It is a lyric. இங்கே நரேட்டிவும் கிடையாது, ட்ராமாட்டிக் மோனோலாக் கிடையாது, எலிஜி கிடையாது. ஸோ இட் இஸ் லிரிக். The poem ends by inviting the reader to embrace Brahma's truth. சொல்லியிருப்பார் லாஸ்ட் ஸ்டான்ஸால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, பெரிய பெரிய கடவுளாலையும் இது பண்ண முடியாது, 7 சப்த ரிஷிகளாலையும் என்னை வந்து பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். பட் யாரால் என்னை எம்ப்ரேஸ் பண்ண முடியும் அப்படின்னா மேக் லவர் ஆஃப் குட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த லைனும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைன், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் யூனிக் அபவுட் எமர்சன்ஸ் ப்ரெசன்டேஷன் ஆஃப் இந்தியன் ஃபிலாசபி? ஹீ பிளெண்ட்ஸ் இட் வித் கிறிஸ்டியன் மிஸ்டிசிசம். ஸோ இந்தியன் ஃபிலாசபியை வந்து கிறிஸ்டியன் மிஸ்டிசிசம் கூட பிளெண்ட் பண்ணியிருக்காரு. வாட் டஸ் பிரம்மா மெயின்லி ரிஃப்ளெக்ட் ஆன்? ஸ்பிரிச்சுவல் யூனிட்டி அண்ட் illusion. The poem's philosophy encourages readers to transcend duality. So this is for Brahma. So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா please like, share and subscribe. Thank you.